அவர்கள் மிகவும் சரியான சமயத்திலே வருபவர்கள். எந்த ஒரு ஜப கூட்டமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு ஆலய ஆராதனைகளாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரோல் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவர்களிடத்துல யாரும் எந்த விதமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை அவர்களிடத்துல பேசவே கூடாது. அப்படி ஒரு டிசிப்ளின் மைண்டட் பர்சன். ஒரு வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங் சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ், ஸோ அதுலெல்லாம் வேத ஆராய்ச்சி எடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதாங்க நான் அப்படியே நினைச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. நான் ஒரு வார்த்தையில அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், he is a mission minded person. நர்சிங் காலேஜ் ஆரம்பிச்சா என்னன்றதெல்லாம் நிறைய பேர் பெரியவர்கள், ஊர்ல பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லா இடத்துலையும் பேசி, ஸோ அதை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. சாயர்புரத்தில் இருக்கக்கூடிய மார்டின் ஸ்கூல், அவர்கள் எல்லாருடைய ஐ ஓபனர் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போர்டு கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு 1 lakh மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த போர்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்டில் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் வெரி நைஸ்லி இன் மார்டின் ஸ்கூல். கொயர்ல அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் உண்டு அவங்களுக்கு. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் உதவும் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார். நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற மண் பெருமை வாய்ந்த வரலாறு மிக்க சாயர்புரம் மண். இந்த சாயர்புரத்தில் பள்ளிகள் அதிகமாக உள்ளது. ஏராளமான பட்டதாரிகளையும் ஏராளமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சாயர்புரம் மண். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங் மற்றும் ஒரு நல்ல ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிகள் உள்ளது. அது மட்டுமன்றி ஆன்மீகத்தோடு இணைந்து இந்த கல்வி நிலையங்கள் வளர்ச்சி கொண்டு வருகிறது. இங்கு ரெவரண்ட் மனோகர் ஆயர் அவர்கள் பணியாற்றிய காலத்தில் அவருடைய ஈடுபாடு இந்த பள்ளிகளுக்கு எப்படி இருந்தது, அதுபோல ஆன்மீகம், குறிப்பாக ஆலய சம்பந்தமான விஷயங்களில் ஐயா எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருந்தார் என்பதை அங்கிருந்த மக்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் இங்கு வந்திருக்கிறோம். தற்போது நம்மிடம் இருப்பவர் திரு ரத்னராஜ் சார் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலய பாடகர் குழுவின் மாஸ்டர், கொயர் மாஸ்டராக பணிபுரிந்தவர்கள், ஆங்கில புலமை பெற்றவர்கள். தன்னிடம் உள்ள ஆங்கில புலமையை இலவசமாக மற்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து சாயர்புரத்துல ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார்கள். தற்பொழுது நமது பிரம்பு சேனல் மூலமாக சார் அவர்களை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். என்னுடைய பெயர் ரத்னராஜ். நான் சாயர்புரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகி கடந்த 11 ஆண்டுகளாக நான் இங்கே வந்து செட்டில் ஆகி இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். பெங்களூர்ல சோலார் பவர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்பொழுது ஒரு 11 ஆண்டுகளாக நம்முடைய ஆலயத்திலே கொயர் மாஸ்டராக நான் இருந்து பணியாற்றி வருகிறேன். என்னுடைய காலத்திலே சுமார் 3 ஆண்டுகளாக மனோகர் ஐயா அவர்கள் ஆயராக இங்கு பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய பணியை, ஆலய பணியை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் மிகவும் சரியான சமயத்திலே வருபவர்கள். எந்த ஒரு ஜப கூட்டமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு ஆலய ஆராதனைகளாக இருக்கட்டும், அதற்கு ஒரு 15-20 நிமிடத்திற்கு முன்பதாகவே அங்கே வந்து அவர்கள் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதாவது தன் வேதத்தை வாசிப்பதிலும் அவர்கள் பண்ண போகிற அந்த செர்மன் பற்றியும் அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த ஸ்ட்ரோல் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவர்களிடத்துல யாரும் எந்த விதமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை அவர்களிடத்துல பேசவே கூடாது. அப்படி ஒரு டிசிப்ளின் மைண்டட் பர்சன். ஸோ அவர்கள் ஆலயத்தில் செய்கிற அந்த பணியிலே நான் ஒரு சில வார்த்தைகளை அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட, அவர்கள் சர்மன் எடுக்கும் பொழுது அநேகமாக எல்லாரும் ஒரு நோட், ஒரு பெண்ணோடு கூட இருப்பது நல்லது என்று அவர்கள் விரும்புவார்கள். நாங்களும் அதை விரும்பியது உண்டு. நானும் பல காலத்திற்கு என்னுடைய டைரியில பாத்தீங்கன்னா அவங்க பண்ண சர்மன் எல்லாத்தையும் டேட் வைஸா அப்படியே நான் நோட் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கும் அதை நான் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. வேதாகமத்துல ஒரு பர்டிகுலர் பகுதியை அவர் வந்து ஒரு வேத ஆராய்ச்சி வச்சுக்கிடுவோமே, ஒரு வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங் சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ், ஸோ அதுல எல்லாம் வேத ஆராய்ச்சி எடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கும் அதை அங்க நான் அப்படியே நினைச்சு பாக்குற மாதிரி இருக்குது. 1 கொரிந்தியர் அப்படின்னா 1 கொரிந்தியர் முதல்ல இருந்து அப்படியே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். அது அவ்வளவு அழகா நான் அதை ரிவைஸ் பண்ற மாதிரி, இன்றைக்கும் நான் அதை இது பண்ற மாதிரி அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆயர் இடத்திலும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. நம்முடைய ஆயர் இடத்துல இந்த திறமை உண்டு. அது போக நிறைய மற்ற திறமைகள், பிற திறமைகள் நிறைய உண்டு அவர்களிடத்துல. நான் ஒரு வார்த்தையில அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், he is a mission minded person. That's the right word to say about him.
மிஷன் மைண்டட் பர்சன் அப்படின்றது நானாகவே உருவாக்கி கொண்ட ஒரு வார்த்தை தான். அது எதனால என்ன அப்படி சொல்ல வைத்தது என்றால், அவர்கள் அநேக ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பார்த்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு சாயர்புரத்தில் இருக்க ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் போய் பார்த்துட்டு வரும்போது நிறைய ஏரியாஸ் வந்து அன்யூட்டிலைஸ்டா அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. சார், இவ்வளவு ஏரியா இருக்குது, நம்முடைய ஏன்ஷியன்ட் மிஷனரிஸ் டாக்டர் ஜியு போப், சாமுவேல் சாயர் அவர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த அந்த இடம் இவ்வளவு அன்யூட்டிலைஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணும்போது தான் அவங்க வந்து இந்த ஒரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிச்சா என்னன்றதெல்லாம் நிறைய பேர் பெரியவர்கள், ஊர்ல பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லா இடத்துலையும் பேசி, ஸோ அதை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அது அப்படியே கடந்து போய்விட்டது. மட்டுமல்ல, சாயர்புரத்தில் இருக்கக்கூடிய மார்டின் ஸ்கூல் அவர்கள் எல்லாருடைய ஐ ஓப்பனர் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. அந்த ஸ்கூல் வந்து 200 years old. nobody can believe it. அவ்வளவு 200 வருஷம் ஆனது. அநேகமாக இந்த 200 வருஷத்தை கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ண போகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு, we have to do something for the school, something different for the school அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி ஒரு அலுமினிஸ் அசோசியேஷன், மார்டின்ஸ் அலுமினிஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க வைத்து, அதுக்கு என்னையும் ஒரு பிரசிடென்டாக போட்டு, ஸோ அதன் மூலமாக அந்த ஸ்கூலுக்கு முதல் வரி அதாவது ஒரு சின்ன சின்ன டொனேஷன்ஸ் எல்லாரையும் அதில் இன்வால்வ் ஆக வச்சு, அலுமினிஸ் டே வந்து ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் கூடி வர செய்து, அது மூலமாக ஒரு ஸ்மார்ட் போர்டு, ஒரு இன்டராக்டிவ் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போர்டு கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு 1 lakh மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த போர்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்டில் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் வெரி நைஸ்லி இன் மார்டின் ஸ்கூல். அதுபோக அதே மார்டின் ஸ்கூல்ல என்னையும் வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாஸ்டரா போட்டு அந்த குழந்தைகளுக்கு 4th and 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன் அடிஷன் டு தேர் அகாடமிக்ஸ் அடிஷனலா இதை வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயா கேட்டுக்கிட்டதுனால நானும் அதுக்கு வந்து போயிட்டு வந்தேன். இந்த ஊரை பார்த்த உடனே அந்த மிஷன் மைண்டட்னஸ், ஐ வாண்ட் டு ரீட்ரேட் த சேம் வேர்ட், அந்த மிஷன் மைண்டட்னஸ் அவங்களுக்குள்ளாக இருந்ததுனால, அதுவும் ஒரு மிஷனரினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாகவே ஒரு ஆசை இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதன் காரணமாக ஒரு இன்டராக்டிவ் போர்டு அதில் இன்ஸ்டால் பண்ணி, இன் அடிஷன் டு தட் ஸ்போக்கன் இங்கிலீஷும் அந்த ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்தாகணும். ஏற்கனவே சென்ட் மேரிஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன் அடிஷன் டு தட் இந்த ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அதை சும்மா விட்டுறக்கூடாது, நம்ம அதுக்கும் ஈக்குவல் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயா விரும்புனதுனால, அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ப்ரொஃபஷன் இதையும் அவங்க வந்து செஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அவங்களுடைய பணியில். ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் ஆண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாத்துலேயும் அவங்க நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு கூட அவங்க வந்து பங்கு பெற்று கொண்டார்கள். நாட் ஓன்லி தட், கொயரில் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் உண்டு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்ட்ஸோட பாடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நாட் ஓன்லி தட், ஆர்கன் வந்து ஜஸ்ட் சிம்பிளி அப்படி போடக்கூடாது, நோட்ஸை பார்த்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ரசிப்பாங்க அவங்க. இந்த கொயர் பீப்புள் ஆராதனைகள் பிரியப்படுகிற தேவன், ஆராதனைகள், ஆமா ஆமா ஆமா, உண்மையாக ஆராதிக்கிற, கரெக்ட், அப்படி ஒரு வசனம் உண்டு சங்கீதங்கள்ல நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புவாங்க. அவங்களும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. we are missing him a great way definitely. ஸோ ரொம்ப அதிகமாக நாங்கள் மிஸ் பண்றோம். ஏன்னா சாயர்புரத்தில் வந்து உண்மையிலே ஒரு ஐ வுட் சே ஒரு ஹிஸ்டரி, மேபி his name could be written in the history of சாயர்புரம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி தட், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உண்மையிலே அவங்க வந்து டிஃப்ரெண்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணதுனால தான் ஒருவேளை அதுலேருந்து நம்ம we have to take it forward. ஸோ அவங்க எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்களோ அதுலேருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபர்தராக இப்போ டெவலப் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நான் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரஃபேல் ஹாஸ்பிட்டல். ஏன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டைமில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருந்தது, இன்க்ளூடிங் ஆம்புலன்ஸ் இருந்ததுனால இம்மீடியட்டாக என்னை வந்து ரஷ் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆன்ஜியோ பண்ணுறதுக்கெல்லாம் இன் டைம், சரியான ஆன் டைமில் வந்து என்னை கொண்டு போய் விட்டதுனால ஐ எம் சர்வைவ்ட். கர்த்தருடைய பெரிய கிருபை, ஐயாவுடைய விஷன் அண்ட் மிஷன், ஸோ இதெல்லாம் கம்பைன் டுகெதர் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்குது. ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் திஸ் லெவல். இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம மேலே கொண்டு வரணும்.
கொண்டு வர நிறைய முயற்சிகளும் நடந்துட்டு இருக்குது. அணிகள் சார்பில்லாத ஒரு நபர் பிஷப் கேண்டிடேட்டா நிக்கிறத பற்றி நாங்க வந்து ரொம்ப ஐயா நிக்கிறத பற்றி நான் ரொம்ப சந்தோஷமான காரியமா நான் விரும்புறேன், எண்ணுகிறேன். நாட் ஓன்லி தட், இந்த ஐயா வந்து எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க. டைம் கீப்பிங்கா இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு இப்போ வந்து இந்த சிஎஸ்ஐ உடைய இது இப்போ வந்து ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னா இந்த ஆங்கிலிக்கன் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். தொட்டு என்ன ரூல்ஸ் இருந்ததோ அந்த ரூல்ஸ் படி கரெக்டா நடக்குதா அப்படிங்கறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. அது இட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள் திங் உண்மையில என்ன பொறுத்த மட்டும். ஸோ இது கண்டிப்பா அவங்க வந்து ஒருவேளை பிஷப் ஆண்டவருடைய கிருபையில அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை நிறைவேற்றுவார்கள் சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மனோகர் ஐயா அவர்களுக்கு த புவர் அண்ட் நீடி பீப்புளை பற்றி ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் எப்பவுமே உண்டு. அவர்கள் மேபி காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகும்போது ஒரு சிலரோட கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன வாக் பண்ணுறீங்க, எதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கும்போது, எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கு சார் ஐயா, அதனால நான். அப்போ நீங்கள் டயாலிசிஸ் பண்ண போகலையா? போகணும், பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு 2-3 பேர்ட்ட ஷேர் பண்ணி ஐயா அதுக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து அவங்களுக்கு அந்த அதுக்குரிய பணம் கிடைக்கிற மாதிரி ஊர் பெரியவர்கள் ஒரு சிலர் இடத்துல பேசி டக்குன்னு, அதாவது அந்த ப்ராஜெக்ட் யூ வில் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட், அதை ஒரு ப்ராஜெக்டை வச்சு டக்குன்னு அது அந்த மாதிரி இது. அது மட்டும் இல்லை, ஒரு சில சிக் பீப்புள் ரொம்ப நாளாக சிக்காக இருக்கிறவங்க சில ஆலயத்துக்கே வராமல் இருப்பாங்க. நேராக வீட்டில் போய் பார்த்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரித்து போய் ஜெபம் பண்ணி அவங்களெல்லாம் திரும்ப ஆலயத்துக்கு வர வைக்கிற வரைக்கும் அவங்கள வந்து மறுபடியும் போய் ஜெபம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனல் கன்சர்ன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஐயா வந்து அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்குலாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இன்னைக்கும் அதை நினைச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஐயா நிச்சயமா எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் நோபடி கேன் ஸ்டாப் இட். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒருவர் பேராயராக வந்தால் உண்மையிலே கண்டிப்பாக இது ஒரு பெரிய அளவிலே கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன், அதை நான் நம்புகிறேன். இது போன்ற ஒரு கரிசனை உள்ள ஒரு மெய்ப்பன் அனைத்து ஆலயங்களுக்கும் பொறுப்பாக வர வேண்டும். ஆலயம் மட்டுமல்ல, அதை தாண்டி நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும். ஒரு முத்திரை பதித்த ஒரு மனிதனை இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் பேராயராக பெற்றால் நிச்சயமாக அது நம் அனைவருக்கும் பெருமை கொள்ள செய்கிற ஒரு விஷயமாக இருக்கும் என்பதில் சார் அவர்களை சந்தித்த பிறகு எனக்கு எந்த மாற்று கருத்தும் இதில் இல்லை. நீங்களும் இதை உணர்ந்திருப்பீர்கள். எனவே இவ்வளவு நேரமும் நமது பிரம்பு வலைதளத்திற்கு தன்னுடைய மனதிலிருந்து வார்த்தைகளாக வெளிப்படுத்திய சார் அவர்களுக்கு மீண்டுமாக உங்கள் சார்பாகவும் பெரும்பு வலைதளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.